இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சுதந்திர நாட்டில் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருந்திருப்பான். அதை பார்க்காதவங்க மதுரை வண்டியூர் கீழ்த்தப்பட்டு இந்த மாதிரி பாத்ரூம் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருக்கா மூர்த்தி தான் போமா கொடுத்தாச்சுல போயிட்டு வா இதுல என்ன இருக்கு உங்களுக்கு கொடுத்தாச்செல்லாம் போங்க அப்படின்னு கட்டுறாங்க. இருட்டுக்குள்ள கிடக்குறோம் பிள்ளைங்களாம் அங்கிட்டு போய் படிக்குது லைட் இல்லாம. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுவதை விட்டுவிட்டு உலக நாடுகளுடன் ஒப்பிட வேண்டும் என்று முதல்வரும் ஆளும் கட்சி தலைவர்களும் மார்தட்டி கொள்ளும் வேளையில் அதனை அடியோடு மாற்றியிருக்கிறது நமக்கு வந்த தொலைபேசி அழைப்பு ஒன்று. சாமி, நக்கீரனா? நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். என் ஊர் கற்கால மனிதர்கள் வாழும் தீர்த்தக்காடு. 600 குடும்பங்கள் வாழ்கிறோம். 2300 மனிதர்கள் இருக்கிறோம். எங்கள் தீர்த்தக்காட்டிற்கு பாதை இல்லை, தண்ணீர் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக என் மக்கள் 60 வருடமாக மின்சாரத்தை பார்த்ததே இல்லை. மிருகங்களோடுதான் வாழ்கிறோம். நாங்கள் வேற்று கிரகத்திலோ வேறு மாநிலத்திலோ இல்லை. இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமான தமிழ்நாட்டின் பண்பாட்டு நகரமான மதுரையில்தான் சாமி இருக்கிறோம். எங்க ஊரு தீர்த்தக்காடு. கூலி வேலைக்கு மதுரைக்கு வந்தபோது ஒரு தம்பி போன் போட்டு கொடுத்து விவரத்தை சொல்ல சொன்னுச்சு. நேரில் வருவீர்களா சாமி என்று கெஞ்சும் தோணியில் நான் தழுதழுத்த குரல் ஒன்று நம்மை அழைத்தது. அதை கேட்டு ஒரு நிமிடம் சற்று அதிர்ச்சியாகித்தான் போடும். இந்த மனிதன் சொல்வது உண்மையா? கோட்டை முதல் குக்கிராமம் வரை அனைவருக்கும் மின்சாரம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று பெருமை பேசும் நேரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதா? அதற்கு சாத்தியமே இல்லை என்று ஒரு அவநம்பிக்கையோடுதான் அந்த இடத்திற்கு சென்றோம். மதுரையின் பெரும் பணக்காரர்கள் வாழும் அண்ணா நகரை கடந்து வழிநெடுக டிஜிட்டல் விளக்குகள், பெரிய பெரிய மால்கள் என்று பார்த்து கொண்டே நாம் சௌராஷ்டிராபுரம் அருகில் வந்ததும் அங்கிருந்தவர்களிடம் தீர்த்தக்காடு எங்கு உள்ளது என்று விசாரித்தோம். உடனே இந்த நேரத்தில் எப்படி அங்கு போவீர்கள்? அப்படியே போனாலும் அதற்குள் இருட்டிவிடும், பகலில்தான் அங்கு போக முடியும் என்று அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்தனர். ஆனால் அந்த தழுதழுத்த குரலின் அழைப்பிற்காக தீர்த்தக்காடு நோக்கி விரைந்தோம். தீர்த்தக்காடு வந்தது. எங்களுடன் சேர்த்து இரவும் வந்தது. மாலை 6 மணி. குழந்தைகள் படிக்கும் சத்தம் எங்கள் காதில் கேட்டது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று அழகிய தமிழில் குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் ஒரு பெண். அவர் நம்மை கண்டதும், சார், நீங்க யாரு? கலெக்டர் ஆபீஸ்லேருந்து வந்திருக்கீங்களா என்று ஏக்கமாக கேட்டார். நாங்கள் நக்கீரனிலிருந்து வருகிறோம். இதுதானே தீர்த்தக்காடு? தங்கம் என்ற நபர் தமிழ்நாட்டிலேயே அனாதையாக்கப்பட்ட பகுதியில் மின்சாரமே பார்க்காத கற்கால மனிதர்கள் போல் வாழ்கிறோம் என்று அழைத்தார். அங்குதான் வந்திருக்கிறோம். உண்மையில் அப்படித்தான் இருக்கிறதா இந்த பகுதி என்று நாம் கேட்டதும் பெண்ணின் கண்ணில் தண்ணீர் வரத் தொடங்கியது. நான் 5வது தலைமுறை. என் பெயர் மேனகா. BA படித்துள்ளேன். இந்த ஊரில் 3 பெண்கள் டிகிரி படித்துள்ளோம். ஆண்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் டிகிரி படித்துள்ளார்கள். இவர்கள் அனைவருமே முதல் தலைமுறை பட்டதாரிகள். மாலையில் சூரியன் மறைவதற்குள் குழந்தைகள் படிக்க வேண்டும். நானும் அப்படித்தான் படித்தேன். இரவு சிம்னி விளக்கில்தான் படித்தேன். இப்போதும் இந்த தீர்த்தக்காடு இந்தியாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன் மின்சாரமே பார்த்திராத மனிதன் வாழ்வதற்கு தகுதியே இல்லாத, நாகரிகமே எட்டி பார்க்காத குகைகளில் வாழ்ந்த கற்கால மனிதர்களைப் போன்றுதான் வாழ்கிறோம். எவ்வளவோ முறை போராடிவிட்டோம். இங்கு வாழும் அனைவருமே பட்டியலின மக்கள்தான் சார் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே படித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் வீட்டிற்குள் சென்று மண்ணெண்ணெய் விளக்கில் படிக்க தொடங்கினார்கள். டிகிரி படித்த தங்கபாண்டியன் என்பவர் நம்மை நெருங்கி வந்து, வாங்க, உங்களுக்கு போன் செய்த அந்த ஐயா சொல்வது உண்மையா இல்லையா என்று நீங்களே நேரில் பாருங்கள் என்று ஒவ்வொரு வீடாக அழைத்து சென்றார். நாம் நடக்க நடக்க இருள் சூழ ஆரம்பித்தது. ஒவ்வொரு வீடுகளிலும் சிம்னி விளக்கு ஏற்றத் தொடங்கினர். மொத்த ஊரே இருட்டாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் பெண்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அனைத்து வீடுகளுமே கூரை அல்லது ஓடு மற்றும் தகர சீட்டுகளால் அடைக்கப்பட்டிருந்தன. அப்போது நம்மிடம் பேசியவர், 1940 இருந்து இந்த பகுதியில் பட்டியலின மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். 1969க்கு பிறகு கலைஞர் ஆட்சியில் 320 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது.
அப்போது இந்த பகுதியை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு மின்சார வசதியே இல்லை. ஆதலால் தீர்த்தக்காடு மக்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் வாழ்ந்து வந்தனர். காலப்போக்கில் இந்த தீர்த்தக்காட்டை சுற்றி வீடுகள் வரத் தொடங்கின. அப்போதுதான் இங்கு வாழும் பகுதிக்கு மின்சாரம் கொடுக்க தொடர் போராட்டங்கள் செய்துள்ளார்கள் எங்கள் முன்னோர்கள். அடுத்தடுத்த காலங்களில் இங்கு வாழும் மக்களில் 300 குடும்பங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறினாலும் அவர்களின் தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த இடத்தை விட்டு வர மறுத்து இங்கேயே சிலர் வாழ்கிறார்கள். இங்கு 2300 பேர்களுக்கு இந்த முகவரியில்தான் வாக்காளர் அட்டை இருக்கிறது. இப்போது இருக்கும் 5ஆம் தலைமுறையான என்னை போன்ற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பகுதிக்கு மின்சாரம் கொண்டு வர எவ்வளவோ முறை கலெக்டர் ஆபீஸுக்கும் மாநகராட்சிக்கும் சென்று இங்கு வாழும் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களை ஒன்று திரட்டி மனு கொடுத்து விட்டோம். கட்டாயம் செய்கிறோம், அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கிறோம் என்றார்கள். ஆனால் யாரும் எங்களை கண்டுகொண்டதே இல்லை. அமைச்சர் முதல் ஏரியா கவுன்சிலர்கள் வரை அனைவரிடமும் மன்றாடி விட்டோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக ஏறி இறங்கி இருக்கிறோம். ஒன்றுமே நடக்கவில்லை. மாநகராட்சிக்கு போனால் மின்சாரத்துறைக்கு ஃபைல் சென்று விட்டது என்கிறார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் தமிழ்நாடு மேப்பில் தீர்த்தக்காடு என்ற ஊரே இல்லை என்கிறார்கள். போற போக்கை பார்த்தால் அத்திப்பட்டி போன்று தீர்த்தக்காடு என்கிற கிராமமே இல்லாமல் தான் போய்விடும் போல. 6 தலைமுறையாக வேதனையுடன் வாழ்கிறோம். தீர்த்தக்காடு மின்சாரம் இல்லாத கற்கால மனிதர்கள் வாழும் பகுதியாகவே இருக்கிறது. நவீன டிஜிட்டல் உலகத்தில் அன்றாடம் பயன்படுத்தும் ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், செல்போன், டிவி இவைகள் இல்லாமல் மனிதனால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஆனால் இது எதுவுமே தெரியாமல், எந்த அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் 2000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த கற்கால மனிதர்களைப் போன்று கடந்த 100 வருடங்களாக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பகுதி எம்எல்ஏ வேறு யாரும் இல்லை, நம்ம அமைச்சர் மூர்த்திதான் என்று ஒவ்வொரு வீடாக அழைத்து சென்றார். அடுத்தடுத்து அவர்கள் பகிர்ந்து கொண்டது நம்மையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அவர்கள் கூறும் நேரடி தகவலை பாருங்கள். சுதந்திர நாட்டில் வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருந்திருப்பான். அதை பார்க்காதவங்க வந்து மதுரை வண்டியூர் தீர்த்தக்காட்டு வந்து இந்த மாதிரி பாத்ரூம், இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மன்னர் ஆட்சி காலத்தில் கூட அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அதை விட பெரிய அடிமைத்தனமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதான் அவங்க வீடு, பாத்ரூமு. இது வந்து பெண், ஒரு தனியாக ஒரு பெண் இருட்டுக்குள்ள இந்த மாதிரி பாத்ரூம் போயிட்டு வர எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வீடு எப்படி என்ன பூட்டி கிடக்க? வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து 1977 வந்து பட்டா வாங்கினாங்க. பேரு வேட்டச்சி. இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க பாடியை வந்து இருட்டுக்குள்ளேயே வச்சிருந்தோம். நைட்டு காலையில ஆகுற வரையும். எப்ப 3 நாள் ஆயிடுச்சு இறந்து. இவங்களும் இன்னும் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஆள் தான் அந்த வீட்டுல இருந்தாங்க. மெழுகுபத்தி ஒன்று வச்சுருந்தோம், அது அணைஞ்சு போயிடுச்சு. 12 மணிக்கு மேலே வேறு மெழுகுபத்தி வாங்கலான்ட்டு போகிறோம், கடை இல்லை. அதனால் நைட்டு விடிய ஒரு உயிரோடு வாழ்ந்தவங்களும் நாங்கள் சரியான மரியாதை கூட செலுத்த முடியாமல் அப்படியே இருட்டுக்குள்ளேயே வச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணோம். சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி எங்கே நம்ம என்னென்னமோ பேசுகிறோம். சுதந்திர நாட்டில் வந்து இந்த மாதிரி அவலம் எங்கே இருக்குன்னு தெரியல. இது அமைச்சர் தொகுதியில். இந்த தீர்த்தக்காடுங்கிறது எந்த இடத்துல கரெக்டாக இருக்கு? கிழக்கு தொகுதியில இருக்கு சார். இங்க இருந்து தெப்பக்குளம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர், பாண்டிகோயில் ஒரு 2 கிலோமீட்டர், வைகையாத்து 1 கிலோமீட்டர் வரும். இது வார்டு 38 அண்ணா நகர் இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு 500-600 பேர் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கு. அப்போ ஓட்டு 2000 ஓட்டு இருக்குமா? 2500 ஓட்டு கிட்ட இருக்கும். அப்போ அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல ஒரு கரண்ட்டு மின்சார வசதி இல்லாமல் பழங்காலத்தில் உள்ள மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி இப்போ வாழ்கிறீங்களே, இது குறித்து வந்து அதிகாரிகள் அமைச்சராக வந்து பார்த்தாங்களா? நாங்கள் பல முறை அமைச்சர்கிட்ட வந்து முறையிட்டுட்டோம். அமைச்சர் இதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. பார்க்காத மாவட்ட ஆட்சித்தலைவரே கிடையாது. கிட்டத்தட்ட 79 இருந்து நான் இன்ன வரைக்கும் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இருக்கிற வரையா நாங்கள் வந்து ஆட்சியரை போய் சந்திச்சிட்டோம். ஆனால் ஆட்சியர்கள் வந்து பண்றோம்னு இப்படி காலத்தாமதம் சொல்லி 45 வருஷம் ஆகி இன்னமும் நாங்கள் 79 எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதே நிலைமையில தான் இருக்கிறோம். இது வந்து 60 வருஷம் பின்னோக்கி போன மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற பிள்ளைங்க கரண்ட் இல்லைன்னா எப்படி படிப்பாங்க? அப்போ இங்க இருக்க பிள்ளைங்க வந்து போட்டித் தேர்வுலாம் நாங்கள் எப்படி தயாராகி அரசு வேலைக்கு போக முடியும்? நீட் எக்ஸாம்லாம் நாங்கள் படிச்சு எப்படி ஒரு டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் ஆக முடியும்? துள்ளியளவு நாங்கள் அந்த கனவே நாங்கள் சிதைச்சிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை தண்ணீர். குடி தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ரோடு இல்லை, தெரு லைட் இல்லை, பாத்ரூம் இல்லை. இந்த சுற்று வட்டாரத்து ஃபுல்லாக மாநகராட்சி ஸ்கீமில் பாதாள சாக்கடை போடுறாங்க.
காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வீடு வீடாக போகிறாங்க. ஆனால் தீர்த்தக்காட்டில் இருக்கிற மக்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்கன்னு அது என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாம் பட்டியல் சமூகத்துக்காக பிறந்தனால இந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது பல முறை நாங்கள் கோரிக்கையை வச்சுட்டோம். மேலூர் முன்சிப் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கு நடத்திட்டோம். இன்னும் அதுக்கு தீர்வே கிடைக்கல. வழக்கில் என்ன சொல்கிறாங்க? வழக்கில் வந்து இங்கே இருக்க பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. தான் சொல்கிறாங்க. ஆட்சியர்கள் வந்து இவங்க வந்து ஆதிதிராவிட நலத்துறை சொல்ல, ஆதிதிராவிட நலத்துறை மாநகராட்சி சொல்ல, மாநகராட்சி கலெக்டர் சொல்ல, இப்படி ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்குது. இதை காமனாக வந்து அரசு ஏன் அவங்கள தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வைக்க மாட்டாங்கன்னு தெரியல எங்களுக்கு. இது சமீபத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் வர்றப்போ பட்டா கொடுத்தாங்கல்ல, இந்த மொத்தம் 600 வீட்டில் அவங்க எத்தனை வீட்டுக்கு பட்டா கொடுத்தாங்க? புதுசாக பட்டா தரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க சார். ஒத்தக்கடை, மதுரை ஒத்தக்கடையில் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி போட்டு பட்டா தராங்க. அங்கே ஒரு 67 பேர்கிட்ட பட்டா தரேன் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பட்டா வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டு ரசீது போட்டால் அங்கே இருக்க போட மாட்டுறாங்க. அந்த ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்த பட்டாவுக்கு எந்த ஒரு அரசு அதிகாரிகளுமே அதுக்கு மதிப்பளிக்கவே இல்லை. அந்த பட்டா வாங்கி குப்பையில் தான் தூக்கி போகிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் பட்டா. சரி, இது எத்தனை வருஷமாக இந்த இடம் வந்து எப்படி உருவாச்சு? தீர்த்தக்காடு 79 வந்து சுப்பிரமணிய தேவஸ்தானத்துலேருந்து SC ST ஃபண்டிலேருந்து தலித் மக்களுக்காக வாங்கப்பட்ட நிலம் இது 1979. ஆமாம். சரி, இது வந்து 9 ஏக்கர் 13 சென்ட். 1979 வந்து தீர்த்தக்காட்டில் வந்து முத்துப்பாண்டி என்றவர் வந்து அவர் தலைமையில் வந்து 359 ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு பட்டா வாங்கி தராரு. அந்த பட்டா வாங்கி தரும்போது அப்போ இருந்த அரசு வந்து உங்களுக்கு குடியமர்த்தலை. பட்டாவை கொடுத்துட்டாங்க, இடமும் இருக்குது. ஆனால் அரசு வந்து குடியமர்த்தாமல் விட்ட கால தாமதத்தால் இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆக்கிரமிப்பை வெளியேற்ற சொல்லியே நாங்கள் வழக்குக்கு போகிறோம் மேலூரில். இப்படி போய் 2014 வந்து தீர்ப்பு வருது உங்களை வெளியேற்ற சொல்லி. அவங்கள இங்கேருந்து வெளியேற்றி தனி இடம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே 79 பட்டா வாங்கணும், இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்களாம் இறந்து போயிட்டாங்க பட்டா வாங்கணும். அவங்களோட பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவங்க போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருக்கிறாங்க. அவங்களும் இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து BE முடிச்சிருக்கிறேன். இந்த இதுலேயே BE முடிச்சிருந்தேன். நான் படித்தேன், மெழுகுவர்த்தி வச்சு தான் படித்தேன். நான் இங்கே வந்து பட்டாதாரிகள் வந்து காலேஜுக்கு போய் பட்டாதாரிகள் படித்தது ஒரு விரல் விட்டு என்றால் ஒரு 4-5 பேர் தான். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வந்து ஒரு 10-20 பிள்ளைங்க தான். ஒரு அமைச்சர் தொகுதியில் 600 குடும்பம் வாழ்கிற பகுதியில் கல்வியே இன்னும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரல. இது இந்த அரசு வந்து என்னென்னமோ செய்யுது. லேப்டாப் தராங்க, படிக்கிறதுக்கு ஏதோ. உங்களுக்கு லேப்டாப் வந்து இது பண்ணுறது கூட கரண்ட் பண்ண முடியாது. அது நாங்கள் வாங்கி வேஸ்ட்டு திருப்பி விற்றுருவோம். நாங்கள் பிள்ளைங்க கொடுத்தாங்கன்னா விற்றுருவோம். ஃபோனுக்கு சார்ஜ் போடணும்னா பக்கத்து தெருவில் போய் 5 ரூபா 10 ரூபா கொடுத்து போடணும். நாங்கள் நைட்டு நடந்து வரும்போது செல்ஃபோன் டார்ச் அடிச்சுக்கிட்டே வரணும். இல்லை பாம்பெல்லாம் கொத்தி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது நைட்டு என்ன கிடச்சிச்சின்னு. காலையில் நாங்கள் உடம்பு சரியான ஆஸ்பத்திரி குடிப்போம். அங்கே பார்த்தா அவங்க இறந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு எங்களுக்கு தெரியும் பாம்பு கொத்தி இறந்து போயிட்டாங்க. நீங்கள் எந்த ஏரியா? நான் இந்த ஊருக்கு, என் பேர் அரசமணி. பக்கத்தில் நாங்கள் ஒரு 2024 உண்ணாவிரதம் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தோம். அமைச்சரும் வரல, இங்கே உள்ள லோக்கலில் இருக்க கவுன்சிலரும் வரல. பக்கத்தில் இருக்கு ஒரு இந்த டவருக்கு பின்னாடி கபடி போட்டி நடக்குது. கபடி போட்டிக்கு 3 நாளாக அமைச்சர் வந்து 3 நாளாக வந்து இருந்து பார்த்துட்டு போகிறாரு. பக்கத்தில் ஒரு திமுக கட்சிக்கார் இருக்கார். கட்சிக்கார் பால் காட்சிக்கு வர்றாரு. இந்த இருக்க தீர்த்தக்காட்டுக்கு வர மாட்டார். நீங்கள் இங்கே மின்சாரம் இல்லாமல் எல்லா வீடும் இருக்கே, அதை சொன்னீங்களா? நான் பிறந்தது இங்கே தான். எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு என் பிள்ளைகளும் வந்துருச்சு. இந்த கரண்ட் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2026. உங்கள் பேர் என்ன? என் பேர் அரசமணி. ஜல்லிக்கட்டுக்கு போகிறாரு. ஜல்லிக்கட்டுக்கு இந்த மதுரையில் நடக்கிற ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூரில் நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு டெய்லி போகிறாரு. அதில் இந்த பிள்ளைய இந்த வெளிச்சம் இருக்கிற வரையும் இப்படி படித்தாதானே? ஆமாம், வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் படித்தாதான். பக்கத்தில் இந்த மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி. என்னக்கா உங்கள் வீடா? இதில் தான் இருக்கீங்களா? பாருங்க, எல்லாமே இருக்கு. இதில் தான் இருக்கும். மின்சாரம், அது கரண்ட் இருக்கா, ஃபேன் இருக்கா? இல்லை, நாங்களும் 40-50 வருஷமாக போராடி தவிச்சு நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸில் உழ வச்சு எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம். நாங்கள் இன்னைக்கு போராடி கரண்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எம்எல்ஏவுக்கு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கரண்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன?
எங்களுக்கு எசியை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுமோ? உங்கள் எம்எல்ஏ யார்? இவரதே மூர்த்தி தானே. ஆ இந்த தொகுதிக்கே மூர்த்தி தான். அவருக்கு ஓட்டு போடாமல் இருக்கோமா? நாங்கள் எல்லா மக்களும் ஓட்டு போடுறோம்ல. எங்களுக்கு ஒரு கரண்ட் கொடுத்தோன்னா ஒரு தண்ணி கழிப்பற வசதி இல்லை. நாங்கள் அப்படி கிடந்து சித்தாடு வேலை வச்சுருந்தா கொசு சாயங்காலம் ஆனோன்னா கொசு கடிக்குது. அதெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள்? நாங்களும் 50 என் மயனுக்கெல்லாம் 45 வயசாச்சு. இதுக்குள்ளேயே இன்னும் கடந்து சாகிறோம். கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு நல்லது கெட்டதுக்கு பக்கத்தில் கரண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எங்கே போவோம்? இப்படியே கிடக்க முடியுமா? ஒரு நல்லது கெட்டதுக்கே ஒரு இது கேதமாக ஆகி போகுது. கேதானா அப்படி பணத்தை அப்படியே போட்டே வச்சுருக்கணும். இருட்டுக்குள்ளேயே கெட்டதுக்குள்ளேயும் கிடக்கணும். அப்புறம் என்ன, பக்கத்தில் யாரும் கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. கரண்ட் கேட்டால் உங்களுக்கு வேலை இல்லையாண்டுவாங்க. நாங்கள் சார்ஜ் கூட போடுறதுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து சார்ஜ் போட்ட கூட எங்களுக்கு வழி இல்லை. அப்படி நிலைமைக்கு வண்டி ஓடுது. நாங்களும் போராடி எத்தனையோ போராட்டம் பண்ணி என்னென்னமோ தவிச்சாச்சு. கரண்டே வரல. இந்த பாருங்க எங்கள் வீடெல்லாம் எப்படி கிடக்குண்டு. அப்படி கிடக்குறோம். 50 வருஷமா இருக்கீங்க? 50 வருஷமா இதில் தான் கிடக்குறோம். கொசு கடியில் தான். அப்புறம் இந்த கொசு கடிச்சா ஊசி போட எங்கே போகணும்? டிவி பார்த்துருக்கீங்களாக்கா? டிவி இருந்தால் தானே பார்ப்போம். கரண்ட் இருந்தால் தானே டிவி எல்லாம் பார்ப்போம். கரண்டே இல்லையா, நாங்கள் எங்கிட்ட பார்க்குறது? பிள்ளைய படிக்கிறதெல்லாம்? பிள்ளை இந்த இருட்டுக்குள்ளே தான் படிக்குதுங்க. எங்கள் பிள்ளைகளும் இந்த இருட்டுக்குள்ளே தான் படிச்சு. இப்போ இருக்க பிள்ளைகளும் இருட்டுக்குள்ளே தான் படிக்குது. உங்கள் பேருக்கா? என் பேர் மூக்கம்மா. ரொம்ப சிரமமாக இருக்கீங்க? ரொம்ப சிரமம்மா. ஏன் சொல்லுங்க, நாங்களும் இதில் போராடி பெரியவங்களாம் செத்து போனாங்க. இன்னும் இருக்க பேரும் பேத்திக்காவது நம்ம இருக்கையில ஒரு கரண்டவாவது தேடி கொடுத்துட்டு போகணும்னா அதுக்கும் வழி இல்லை. இந்த ஊருக்கு ஒரு கையெழுத்து போட்டு நாங்கள் ஓட்டு போடாமல் இருக்கோமா? நாங்கள் இந்த இதே விட்டு காலி பண்ணி போனவங்களுக்கு கரண்ட் வசதி, தண்ணி வசதி, ரோடு வசதி எல்லாமே அதே எம்எல்ஏ பண்ணி கொடுத்துருக்காரு. வீடு பங்களா கட்ட லோனு போட்டு அது போட்டு கட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் எஸ்சி என்ன செஞ்சோம்? எஸ்சி உங்களுக்கு ஓட்டு தானே போடுறோம். நாங்கள் ஓட்டு போடாமல் இல்லையே. போன தடவை ஓட்டு போட்டீங்க. வருஷம் அந்த கலைஞர் இதுதான் எங்கள் வீட்டிலலாம் வந்து பாருங்க காலண்டரில் இருக்குது. நாங்கள் ஓட்டு வருஷம் போட்டுக்கிட்டு தானே இருக்கோம். நாங்கள் எப்போ இங்கே ஓட்டு போடாமல் இருக்கோமா? ஒரு கையெழுத்து போட்டு இந்த மக்கள் எங்களுக்கு மட்டும் எஸ்சிக்கு மட்டும் ஏன் இப்படி செய்கிறான்றே தெரியலை. இப்போ வருஷம் பூரா இப்போ நீங்களும் பாருங்க, ஒரு இருட்டு வேலையில் வந்து பாருங்க நாங்கள் எப்படி. சரி, அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்தாங்களா? இருட்டா இருக்கப்ப பார்த்தாங்களா? அமைச்சர் வர்றாரு, எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே இருக்க எல்லாம் பார்க்குறதையும் செய்கிறாரு. அமைச்சருக்கு தெரியாமல் இல்லை. அந்த அமைச்சர் ஒரு வட்டம் இது வந்திருந்தாரு தாவூர் ஸ்கூலுக்கு. இப்போ எங்களுக்கு திருத்தக்காட்டுக்கு இந்த குறை பட்டா கொடுங்க, கரண்ட் கொடுங்கன்றதுக்கு அதுதான் எப்பயும் முடிஞ்சு வச்சு எப்பயும் போல இருங்கண்டா. அப்போ இங்கே எப்பயும் போல இருட்டுக்குள்ளே இருங்கன்ட்டு போயிட்டாரு. அப்படித்தானே சொன்னார். எப்பயும் போல இருங்கண்டா அது என்ன இது? நாங்கள் மறைச்சு கேட்குறோம். ஒரு 10 பெண்கள் கேட்குறோம், நீங்கள் எப்பயும் போல இருங்க அப்படின்ட்டு போகிறாரு. இதான் உங்கள் வீடாக்கா? வீடை காமிங்க. உள்ள பாருங்க. நாங்கள் மண்ணெண்ணெய் வழக்கத்தையும் எங்களுக்கு வந்து பாருங்க. நாங்கள் என்ன பொய்யண்டா இதுக்குள்ளே தான் வச்சு இது பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம். இப்படி தான் இருக்கீங்களா? அப்புறம் வர வழி என்ன இருக்குது? இந்த மண்ணெண்ணெய் விளக்குல தான் நீங்கள் இருக்கிறது? ஆமாம், மண்ணெண்ணெய் விளக்குத்தேன். வேறு விளக்கு என்னத்தை போட்டு எரிக்கிறது? மண்ணெண்ணெய் விளக்குத்தேன். அக்கா வாங்க. கரண்ட் இருக்காக்கா உங்கள் ஏரியாவில்? இப்படி வெளியே படுத்துருக்காரு. கரண்ட் இருக்கா உங்கள் ஏரியாவில்? இங்கே தான் படுத்துக்கணுமா? எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க கரண்ட் இல்லாமல்? கரண்டே இல்லை. என்னக்கா இப்படி இருக்கீங்களாக்கா? 50 வருஷமா? உங்கள் பேர்? என் பேர் அழகு பொண்ணு. சரி, மின்சாரமே சுத்தமாக ஃபேனு எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இல்லை சார். மண்ணெண்ணெய் விளக்குத்தேன். இந்த விறகு அடுப்பு தான். தண்ணி இந்த குழாயில் வரும். அதுதான் 10 ரூபா தண்ணி வந்தால் அங்கே பிடிச்சிக்கணும். டிவி எதுவும் பார்த்தது இல்லையா? எதுவும் இல்லை சார். அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் பேர்? அதே என் பேர் அழகு பொண்ணு. எங்கள் வீட்டுக்கார பேர் முத்துப்பாண்டி. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 50 வருஷமா? இங்கே வந்துதான் மக்கள்களை உருவாக்குனீங்க. அவங்கள படிக்க கூட பெரியவன் அந்த மாதிரி நல்ல வாடகைக்கு. ஆனால் இந்த விளக்கில் தான் படித்தது எல்லாம். இதில் தான் உங்கள் முகமே இதில் தெரியல. வாங்க வெளியே வாங்க. மண்ணெண்ணெய் விளக்கு தர வெளியே சீட் லைட் இல்லையோ? அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் ஏறமத்தாரம் போட்டு வாங்கினா இந்த சிலேடு மாதிரி இருக்கிறது இருக்கு. இதுலேயும் உங்கள் முகம் தெரியல. உங்கள் வாழ்க்கை ஃபுல்லும் இருட்டிலே போயிடுச்சோ? அம்மா இந்த மர்மம் எனக்கு தெரியுமில்ல. வெறும் வாய்ஸ் மட்டும் தான். உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. உங்கள் குரல் தான் கேட்குது. லைட் அடிங்க.
இந்த இருக்கீங்க. உங்கள் பேருக்கா? அழகு பொண்ணு. அழகு பொண்ணு. இப்படி மின்சாரம் இல்லாமல் இவ்வளோ வருஷம் இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி உணர்றீங்க? அதை என்ன செய்ய எப்படி உணர்றீங்க? ஐயா அவர் தலைவர் கூப்பிட்டா ஓடுவோம், கூப்பிட்றா ஓடுவோம். கரண்ட் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும். இன்னும் வரல. அவரும் இந்த இடத்துல இருந்து எவ்வளவோ போராட்டத்தையும் பார்க்குறாரு, இன்னமும் நிச்சயம் கிடைக்கல. அது மயம். எப்படி தூங்குவீங்க? ஃபேனுங்கிறது கிடையாது. அதெல்லாம் எதுவும் இல்லை சாமி. கொசு பற்றி விளக்கு விடிய இருக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு. மழை அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன செய்ய இருந்தே நான் வாக்கப்பட்டது அத்தக்கடை தான், வாக்கப்பட்டது. என் மாமி அங்கே இருந்ததுனால இங்கே வந்து செட்டில் ஆகி இத்தனை வருஷமா டிவி சீரியல் எதுவும் பார்த்தது எதுவும் இல்லை சாமி. கரண்டே இல்லை, கரண்டே இல்லை. அப்புறம் எப்படி டிவி பார்க்க முடியும்? நல்லா இல்லை. இருந்தே ஒரு பொழுத ஒப்படைச்சிட்டோம். நீ என்ன இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? அங்கம்மாளா? அவங்க பேர் என்ன சொன்னீங்க? அழகு பொண்ணு. அழகு பொண்ணு. சரிங்கக்கா, வரேங்க. சரி சார். பாப்பா எத்தனாவது படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள் எந்த ஏரியா? இதான் தீர்த்தக்காடா? உங்கள் பேர்? படிக்கிறது எந்த ஸ்கூல் பக்கத்தில்? எங்கேருந்து படிக்கிறீங்க? சரி. இங்கே வந்து வீட்டில் எப்படி படிக்கிறீங்க? கரண்ட் இல்லையாம்ல? கரண்ட் இருக்கா? மெழுகுவர்த்தி வச்சு தானா? அப்புறம் எப்படி? கொசு கடிக்குமே? கடிக்குதா? படிக்கிற வேறு படிக்கிறதுனா அப்புறம் பகலில் படித்தா தான், அப்படி தானே? எத்தனாவது படிக்கிறீங்க? அப்படித்தானே இருக்கும். எப்படி? அப்போ எப்படி இருக்கோமோ அந்த இருட்டுக்குள்ளே இன்னும் கிடக்குறோம்ல. ஆரம்பத்துலேருந்து இதே கதியில் தான் கிடக்கும். நாங்களும் எத்தனை கலெக்டர் ஆஃபீஸில் போராடி மண்ணெண்ணெய் ஊற்றி குலை வச்சு. யாருக்கா? ஒரு மூர்த்தி தான். ஆமாம், மூர்த்தி தான் எங்களுக்கு வெளியே. அவர்கிட்டலாம் போய் சொன்ன கேட்டா போமா கொடுத்தாச்சுல, போயிட்டு வா இதில் என்ன இருக்கு உங்களுக்கு, கொடுத்தாச்சு எல்லாம் போங்க அப்படின்னு வெட்டுறாரு. அப்படி என்னத்தை கேட்க சொல்றீங்க? எதுவுமே கேட்க. என்ன கொடுத்தாச்சு? கரண்ட் கொடுக்கல இல்லைன்னா கொடுத்துட்டோம்ன்றாரு. அவரா புதாம்படியா சொல்றாரு கொடுத்துட்டோம். எதை வச்சு கொடுப்பாரு? நாங்கள் போய் கேட்குறேன், நீ நான் வரமாட்டேன் போ அப்படின்றாரு. நாளைக்கு இந்த ஓட்டை போட்டால் இதில் எத்தனை ஓட்டு இருக்குது, அத்தனை ஓட்டு அவருக்கு தானே விழுக. அதுக்கு நினச்சி பார்த்தாரு அவர். அது நினைக்கிறதில்ல, எதுவுமே சொல்ல மாட்டார். இப்போ கூட ஒரு இது ஓட்டுருந்தாங்க அந்தவங்களுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கிட்ட. போய் கூப்பிட்டா என்ன இங்கே வந்திருக்கீங்க, போ அப்படின்னு விரட்டுறாரு எங்களவே. அப்படி என்னத்த சொல்ல அவர்கிட்ட? எது சொன்னாலுமே அவர் எதுவுமே எங்களை செஞ்சு விடுற மாதிரிலாம் அது வந்தது வாடும் இல்லை. அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. உங்கள் பேருக்கா? என் பேர் ஏலம்மா. ஏலம்மா. இந்த பறவைகள் மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. இல்லை கிடையாது. இருட்டுக்குள்ள கிடக்குறோம். பிள்ளைங்களாம் அங்கிட்டு போய் படிக்குது, லைட் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் இப்படி கிடக்குறோம், தண்ணியும் இல்லாமல் ஒன்னியும் இல்லாமல் கிடக்குறோம். எத்தனை வருஷமா இருக்கீங்க அப்படி? நாங்களா? அது 40 வருஷம் இருக்கும். இதுக்குள்ளேயே கிடக்குறோம். உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கா 70 வயசு. 70 வயசு. பேர்? சேங்கையம்மா. சேங்கையம்மா. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? பிள்ளை இல்லை. இந்த வீட்டிலே தான் இருக்கீங்க? அக்கா மாயன் கட்டிக்கு இங்கே தான் இருக்கேன். இந்த வீடு அக்கா மாயன் வீடு. இந்த வீட்டில் கரண்ட் இருக்கா? தண்ணி இருக்கா? தண்ணியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. நான் நடக்க முடியாது. அவங்க வாடகைக்கு போய் இருக்காங்க. நான் இங்கே நான் கிடக்குறேன். இப்படி கஞ்சி கொண்டாந்து கொடுப்பாங்க, குடிச்சிட்டு கிடக்குறேன். வீடு அவங்க வீடு தான். என்னக்கா இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? 40 வருஷமா கரண்ட் இல்லைங்கிறா, உண்மைதானே? கரண்ட் இல்லாம தானே இதுக்குள்ள தான் கிடக்கு. இருட்டுக்குள்ள தானே தண்ணி மிளகு திருவாங்கன்னு இல்லை, மண்ணெண்ணெய் கூட கிடைக்கல. நம்ம அந்த மிளகு வாங்கிட்டு வந்து பொறுத்து வச்சுட்டு இருக்கோம். பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறதெல்லாம் நீ படிச்சிருக்கீங்களாப்பா? பிகாம் படிச்சிருக்கீங்க. எதில் படிச்சுப்பீங்க? எப்படி படிப்பீங்க? நைட்டு இது மண்ணெண்ணெய் விளக்குல மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் படிப்பீங்க. அப்படிலாம் பகலில் படித்தா தான்? பகல்ல படிச்சாதான். காலேஜ்லயே படிச்சிருவோம், இல்லைன்னா ஸ்கூல்ல படிச்சிருவோம். நைட் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும்னா தீபத்தை பொருத்தி வச்சு, இல்லைன்னா ஃபோன் லைட் இருக்கும் அதை வச்சு அடிச்சு. ஃபோனே சார்ஜ் போடணும்னா ஃபோனுக்கு
கடையில கொடுப்போம் 5 ரூபா 10 ரூபா சார்ஜ் கேட்பாங்க. அப்படிதான் படிக்க முடியும். டிவிலாம் பார்க்க மாட்டீங்களா? இப்போ 2026 எவ்வளோ டிவி சீரியல் வருது? உட்காந்துருக்கோம்ல, இப்படிதான் உட்காந்துருப்போம். தீவத்தை வீட்டுக்குள்ள பொருதி வச்சுட்டு இப்படிதான் எங்க பொழப்பு ஓடுது. சுற்றி சிட்டியா இருக்கு, நடுவில் இப்படி திருத்தக்காடு வந்து கரண்டே இல்லாமல் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கல. மின்சாரத்தையே பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லை. அது எரிஞ்சாதான். உங்க பேருக்கா? என் பேர் மாறி. உங்க பேருக்கா? இங்கம்மா. பாட்டியம்மா எத்தனை வருஷமா இருக்கீங்க? இருக்கிய பேரம் பேத்தி கொள்ளு பேரெல்லாம் பார்த்துட்டீங்களா? ஆனால் மின்சாரத்தை தான் பார்க்கல. ஈபி தெரியாது. டிவி பார்த்துருக்கீங்களா? டிவியே பார்த்தது இல்லையா? எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்களா? அப்பா பார்க்கல. உன் பேர் பாட்டி? ஆம்பளை பேரா இருக்கு? பொம்பளை வைப்பாங்க. மழை வந்துருச்சு. மழை வந்தா ரொம்ப கஷ்டமே. ஒழுகும். பாத்திரம் வச்சுப்போம், நைட்ல தூங்க முடியாது. மழை வந்துச்சுன்னா உள்ளலாம் ஒழுகதான் செய்யும். எங்க லைட்டு போடுங்கன்னு சொல்ல முடியல, லைட் இல்ல. மணல் விளக்கு பொறுத்துப்பா பாப்போம். இதுதான் வீடா? எனக்கா ஒண்ணுமே தெரியலையாக்கா. எனக்கா மதுரையில நடுவுல இருக்கீங்க பாருங்க. இந்த தீ வந்து எங்க வீட்டுல எரியும். அடுப்பு இங்கதான் இருக்கும். நீங்களே தெரியலையே? நாங்களே தெரியல, அப்படித்தான் இருக்கோம் பாருங்க. அந்த விளக்க தூக்குங்க. பத்தலைன்னா மெழுகுதிரி வாங்கி வச்சுக்கிடுவோம். மேலே வைக்க பக்கத்தில் உங்கள் முகத்தை காமிங்கக்கா. இப்படி தான் இருக்கீங்களா டெய்லி? வருஷக்கணக்கா 50 வருஷமா? அதுவும் இப்போ வந்துரும் அப்போ வந்துரும் சொல்றாங்க. வந்த மாதிரி இல்ல. பக்கத்துல வைங்க. இப்போதான் மீடியாலாம் வந்திருக்கீங்க. இதனால ஒரு நல்ல வழியை காமிங்க. இதுலயே நீங்க பிகாம் முடிச்சிருக்கீங்க? முடிச்சிருக்கேன். இந்த விளக்குல தான் படிச்சிருக்கீங்க. ஒண்ணு பிறந்ததே இங்கதான். லேப்டாப்லாம் கொடுத்தாங்களாப்பா? அதுக்கு என்ன செய்வீங்க? லேப்டாப்லாம் வரல சார். எனக்கு லேப்டாப்லாம் வரல. இத்தனைக்கும் பிசினஸ் மேக்ஸ் தான் எடுத்தேன். அப்படின்னு லேப்டாப் எது அப்படியே வந்தாலும் அதுக்கு சார்ஜ் போடுறது கரண்ட் வேணும்ல? பக்கத்துல தான் போட்டுக்கிறது. வேற வழி இல்லையே. ஆமா. அது சார்ஜ் போனா 10 ரூபா ஒரு நாளைக்கு கேட்பாங்க. நம்ம அன்றாட வேலை அம்மா வேலைக்கு போனாதான் சாப்பிடவே செய்வோம் நாங்க. இதுல எங்கிட்ட சார்ஜ் போட போனே ஒரு நாளைக்கு போட்டோம்னா 2-3 நாளைக்கு நாங்க போன் வச்சுப்போம். அதை வச்சு லைட் மட்டும் அடிச்சு படிக்கிறப்ப மட்டும் அதை யூஸ் பண்ணிப்போம். மற்றபடி வீடு இப்போ இருட்டாக தான் இருக்கும். ஃபேனு கிடையாது. எனக்கா 2026 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள இது மாதிரிலாம் இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இது மாதிரி இருக்கீங்க இப்போ. அப்படிதானே தோணுது? அப்படிதான் சார். இந்த ஆட்சி வந்தா வந்துரும் அப்படிலாம் சொல்றாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் வருது இல்லையா எங்களுக்கு? நாங்க அப்படியே தான் இருக்கோம். வாடகை போனாலும் அவ்வளவு காசு. நம்ம வாடகை இப்ப எல்லாமே கூட. நம்மளால வாடகை கொடுக்க முடியல. அன்றாட உழைச்சு சாப்பிட்றவங்க ஒரு நாள் வேலைக்கு போனா 300 ரூபா தான் சம்பளம். அது இருந்தாதான் வேலை இருந்தாதான். வேலை இல்லைன்னா வீட்டுல தான் இருப்பாங்க. அதோட தான் படிக்க வச்சாங்க. நீங்க படிச்சது வேலைக்கு ட்ரை பண்ணீங்களாப்பா? இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். பிகாம் முடிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஓட்டுலாம் போட்டிங்களாக்கா? இங்கே ஓட்டு போட வருவாங்களா? போடுறது 18 வயசுலேருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி. இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஒரு நல்ல வழியும் தான் காணும் எங்களுக்கு. ஓட்டு போட்டு கேட்டு வருவாங்களா? அப்போ கேட்டிருக்கீங்களா? அதுமாதிரி கரண்ட் அதெல்லாம் செய்யறோம்னு தான் சொல்லிட்டு போறாங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க? எங்களுக்கு ஒரு வீடு வாசல்ல இருக்கிறோம், பட்டா இருந்தாதே கரண்ட் தருவோம்ன்றாங்க. பட்டாவும் கொடுத்தாங்களா? இப்போ அப்படியும் கரண்ட் தர மாட்டேங்கிறாங்க. தரல இல்ல. சரி, நீங்கள் சொன்னீங்களா மின்சாரம் இல்லாமல் எப்படிங்க வாழ்றது? ஒரு ஃபேனு கிடையாது, லைட்டு கிடையாது, பிள்ளைய படிக்க முடியாது. இன்னொரு ஆட்சி வந்தாதே என்னான்னு தெரியும் எங்களுக்கு. ஒரு வசதியும் இல்லை, பாத்ரூம் வசதி. இதான் இப்படிதான் இருக்கீங்க? இப்படிதான் இருக்கோம் நாங்க. இந்த வெளிச்சத்தை காமிங்க, என்னென்ன இருக்குன்னு பாக்குறேன். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது பீரோவில் வச்சிருக்கீங்க, 2 பாத்திரம் இருக்கு. அதுவே தெரியல.
இங்கே தான் படுத்துருக்கீங்க? இங்கே தான் படுப்போம், பார்த்துக்கோங்க. இங்கே இதில் சாமி வேற, இவ்வளோ சாமி இருக்கு, காப்பாத்துச்சா? அது எந்த சாமியும் காப்பாற்றல. நாங்கள் இவ்வளோ சாமி கும்பிட்றீங்களாக்கா? அந்த சாமியாச்சும் கரண்ட் கொண்டு வந்துச்சா? ஒன்றும் கொண்டு வரல. சாமி கொண்டு வரல. நாங்களும் இப்போ 50 வருஷமா இதுக்குள்ளதான் இருக்கோம். நான் பிறந்ததே இங்கே தான், படித்தது இங்கே ஒரு 4வது வரைக்கும் படிச்சிருக்கேன் பள்ளி ஸ்கூலில். இப்போ இங்கே தான் இருக்கேன். அந்த என் பொண்ணு இந்த தண்ணி பிள்ளை ஆயிடுச்சு. மயம் 24 வயசு ஆகுது. எல்லாம் இங்கே தான் படித்தாங்க, இந்த விளக்கில் தான். ஆமாம், விளக்கில் தான் இங்கே தான் இருக்கோம். இப்படி தான் இருக்கோம் பாருங்க. உங்கள் பேருக்கா? என் பேர் மாறி. மாறி. அதான் என் மகன் ஃபோட்டோ. இதான் இப்படி பகலில் பார்த்துக்கிட்டே தான் போட்டாவே. ஆமாம், இப்படி தான் இருக்கோம் பாருங்க. காந்தி அலட்சியம் தமிழ்நாட்டில் மக்களின் மீது மிகுந்த அன்பு. அவர் பல முறை சென்னைக்கு அவர் தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் அவற்றை சிலவற்றை காணலாம். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரோலர் சட்டத்தில் இன்னும் கடுமையான சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதை எதிர்த்து போராடியும் காந்தியடிகள் பிடித்தார். அது பற்றிய கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெட்டில் அமர்ந்தார். ராஜாஜி மற்றும் தலைவர்கள் எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்னா என்னப்பா? செந்தமிழ்னா இனிமையானதுன்னு சொல்லுவோம்ல, அதான் செந்தமிழ்னா காதில் வந்து தேன் வந்து பாயுதுன்னு சொல்கிறாங்கல்ல, தேன் வந்து இனிமையான அந்த வந்து காதில் வந்து பாயுதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் தந்தையர் எனும் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடுனா என்னது? தந்தையர் நாடு எனும் பேச்சும்போது மூச்சில் வந்து சக்தி பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட்டு காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதி மேவிய ஆறு பழவோட மேனி செழித்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படித்த தமிழ்நாடு. இந்த செந்தமிழ்நாடை யார் எழுதியிருக்காங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். யார் எழுதியிருக்காங்க? பாரதியார்னா தெரியுமா? இந்த செந்தமிழ்நாடை வந்து எழுதினவங்க யாரு? ஃபுல் நேம் என்னது? உதவி செய்வீங்களா? ஃபஸ்ட்டு கேலி கிண்டல் பண்ணுவீங்களா? கேலி கிண்டல் பண்ணுவீங்களா? பெரியவங்களை வந்து ஒரு பாட்டி இருக்காங்க வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டி இருக்காங்க, அவங்கள கேலி பண்ணுவீங்களா? கேலி பண்ணக்கூடாது, சரியா? கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. பெரியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்படியணும். சூப்பர். பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்படியணும். கீழ்படிவீங்களா? நல்ல பிள்ளைகளா இருப்பீங்களா? பெரியவங்க. நீங்கள் எந்த ஏரியாண்ணா? நான் மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து மேனகா. நான் பிறந்ததுலேருந்தே இங்கே கரண்ட் வசதி, ரோடு வசதி, பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லை. கரண்ட் இல்லாமல் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் கரண்ட் எவ்வளோ அவசியம்னு வந்து எல்லா பேத்துக்குமே தெரியும். கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைனாலே நம்ம கொசுக்கடினால தாங்க முடியாது. இப்போ எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் டெங்கு இப்போ நிறையா டெங்கு கொசு கடிச்சு டெங்கு வருது. நிறைய பேர் என் பிள்ளைங்களுக்கே டைஃபாய்டு, இந்த டெங்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கு குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து
கரண்ட் வந்து இப்போ என் பிள்ளைங்க படிக்கிறது வந்து மெழுகுவத்தி இல்லைன்னா அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பயுமே நாங்கள் அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 2026லையும் பார்த்துக்க எவ்வளோ மோசமான நாங்கள் நிலைமையில இருக்கோம். இப்போ பிற்காலத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இந்த ஏரியா வந்து மாநகராட்சிக்கு உட்பட்டு தான் இருக்கு. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியா வண்டியூர் தீர்த்தக்காடு. மொத்தம் எத்தனை 600 குடும்பங்கள் இருக்குங்கிறாங்க. 500 குடும்பத்துக்கு மேலேயே இருக்கு. ஓட்டுமே 5000க்கு மேல ஓட்டு இங்க இருக்கு. இப்போ வந்து இது வந்து நாங்கள் கட்சி மூலியமாலாம் நாங்கள் போகல. இப்போ எங்களுக்கான அடிப்படை வசதியை தான் நாங்கள் கேட்குறோம். அதையாவது தயவு செஞ்சு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நிறைய இடத்துக்கு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் போய் ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கேட்குறவட்டெல்லாம் அதிகாரிகள்ட்டெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கான எந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? பார்க்குறோம், நீங்கள் போங்க, பார்க்குறோம் அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து இன்னொரு அதிகாரிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க சொல்கிறாங்க அங்கேருந்து அங்கே இப்படி மாற்றி மாற்றி நாங்கள் பார்க்குறோம் தான் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இதே வார்த்தையை தான் நான் கேள்வி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பட்டாலாம் கொடுத்தாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஒத்தக்கடையில் மீட்டிங் வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. 68 கணினி பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 349. அதில் 68 தான் கொடுத்துருக்காங்க. மீதி பேருக்கு இன்னும் கொடுக்கல. அவங்களாம் எங்கே போவாங்க? அந்த 68 பேருக்காவது இப்போ நீங்கள் கரண்ட் வசதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். கரண்ட் வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருட்டுக்குள்ளே என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்களாம் அந்த கண்ணு தெரியாதவங்களாம் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு காலில் என்ன கடிச்சிச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. அதெல்லாம் இந்த பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி தரீங்களா? எப்படிங்க 4 to 6 மணிக்குள்ள அந்த இருட்டு ஆகிறதுக்குள்ளேயுமே நாங்கள் டியூஷன் நான் நடத்துகிறேன். இப்போ அந்த 4 to 6க்குள்ளே அந்த இதை வந்து நான் நடத்தி முடிக்கிறேன். அதுக்கு அந்த டயத்தில் படித்தா தான் பிள்ளைங்க அதுக்கப்புறம் படிக்க முடியாது. இல்லைன்னா நாங்கள் வந்து மெழுகுவத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சு நாங்கள் படித்து சொல்லி கொடுத்துக்கிறது. இல்லைன்னா விடிய காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும். இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க நிறைய பேர். இங்கே 12th கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்குலாம் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வருது. அதிலலாம் எப்படி படிக்கிறாங்க? ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுலேருந்து நாங்கள் வர்றது இல்லை. இந்த பட்டா வச்சு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க? வச்சு இப்போ ஜெராக்ஸ் காப்பி அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க. ஜெராக்ஸ் ஒப்படைங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்பயுமே நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். இப்பயுமே நாங்கள் கேட்டு. இந்த தொகுதி யார் தொகுதி? இந்த வந்து 38வது தொகுதி. கவுன்சிலர் எல்லா பேர் இருக்காங்க. எம்எல்ஏ யாரு? எம்எல்ஏ வந்து மூர்த்தி ஐயா. அவங்ககிட்ட போய் கேட்டீங்களா? அவங்ககிட்டயும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சாச்சு. பார்க்குறோம், பண்ணுறோம். இதே வார்த்தை தான் நாங்கள் 40 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். போன தடவை யாருக்கு போட்டிருப்பீங்களா? அவருக்கு போட்டிங்களா? யாருக்கு போட்டீங்க? போட்டிருக்கோம். அவங்களுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து இதை கட்சி மூலியமா நாங்கள் கொண்டு போகல. மக்களோட பொதுமக்கள் எங்களுக்கு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எந்த கட்சி வந்து எங்களுக்கு இது வந்து உள்ள வந்து எங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு யாரும் எங்களை வந்து கம்பல் பண்ணலை. இப்போ நாங்களாம் இதை வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இத்தனை வருஷ காலம் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து போராடிட்டோம். இப்பயுமே நிறைய பேத்துக்கு தெரியல. இப்போதான் நிறைய பேத்துக்கு இந்த ஏரியா இருக்கிறது தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு வந்துருக்குன்னா இப்போ இன்னையாவது ஒரு நடவடிக்கை ஏதாவது எடுப்பாங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும். தண்ணி இல்லை, ரோடு இல்லை, பாத்ரூம் இல்லை, கரண்ட் இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு இந்த வீட்டு ரசீது போட்டு கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதான் எங்களுக்கு வந்து உரிமை. அது வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி தண்ணி இல்லாமல் மின்சாரம் இல்லை. மெயினாக எங்களுக்கு மின்சாரம் வேணும். இருட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து செல்ஃபோன் இருக்க உலகத்தில் நீங்கள் உங்களால் சார்ஜ் போகிறதுக்கு வந்து நாங்கள் பக்கத்து தெருவுக்கு தான் நாங்கள் போய் சார்ஜ் போடணும். அது வந்து கரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கேட்பேன்னா இத்தனை மணி நேரத்துக்கு உள்ள காசு 5 ரூபா கொடுங்க, 1 மணி நேரத்துக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு டெய்லி நம்ம வந்து இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து போயிடுச்சு. இப்போ நாங்கள் அதுக்காக நாங்கள் போய் அடுத்தவங்கள போய் நாங்கள் பிச்சை கேட்குற மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு நாங்கள் கேட்டுட்டு இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் போடணும். இப்போ அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இதை இப்போ வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் எங்கெங்கேயோ இப்போ விஞ்ஞானிகள் இதில் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பேசிக் அந்த இதுலேயே நாங்கள் இருக்கிறோம். அது வந்து எங்களுக்கு நான் எங்களை மாதிரி இல்லாமல் எங்கள் குழந்தைங்களாவது அந்த மாதிரி வளரட்டும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து LLB கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போதான் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கே இந்த கரண்ட் இல்லாதலையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க? நான் படிக்கும் போதுமே கரண்ட் நான் வந்து மெழுகுவத்தி உண்மையிலே சொல்கிறேன். நான் வந்து இது மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு தான் நான் படித்தேன். இப்போதான் படித்து முடிச்சிருக்கீங்க. அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தர்றீங்க. கண்டிப்பா. உங்க பேரு? மேனகா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.